நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, அழகாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்குது அல்லது சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்குது. காரை நிறுத்திட்டு அல்லது பைக்கை நிறுத்திட்டு ஷூவை கலட்டிட்டு அந்த இடம் ரொம்ப ரம்மியமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இடத்துல தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படி பேண்ட்டை தூக்கிட்டு அல்லது நீங்கள் உங்கள் காலை நினச்சிட்டு நிற்கிறீங்க ஒரு 2 நிமிஷம். அதே ஆறு அதே இடம் அந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க. ஊருக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் திரும்ப வருகிறப்ப அதே இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, நின்று அந்த தண்ணியில் கால் நினைக்கிறீங்க. இது 2 ஒன்று தான் பார்க்கல. அதே ஆள், அதே காலு, அதே தண்ணி, அதே இடம், அதே நேரம், அதே கிளைமேட். ஆனால் 2 உணர்வும் வேற வேற. முதல் முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு, 2வது முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு. முதல் முறை சுகந்தத்திற்காக நினைத்திருக்கலாம், 2வது ஏதோ மன அழுத்தத்திற்காக சுமைக்காக வந்து நின்று இருக்கலாம். 2மே நமக்கு ஒன்று தான். வாழ்க்கையில் சுமை வந்தால் வரட்டும், இருந்துட்டு போட்டோம். சிரிப்பு வரும்போது சிரிங்க, அழுக வரும்போது அழுங்க. இதில் என்ன பிரச்சனை? லைஃபை கண்டிஷன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ பீப்பிள். தட் இஸ் வை வி ஆர் ஆஸ்கிங் டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ். நமக்குள்ளே நம்ம நிறைய கேள்விகள் எழுப்புறோம். இப்போல்லாம் கவனிங்களேன், அம்மாக்கெல்லாம் திடீர்னு போயிட்டு கணவர்கிட்ட கேட்பாங்க, கல்யாணம் ஒரு 10 இயர்ஸில் திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அம்மா வீட்டுக்கு தொடர்ச்சியா ஒரு 10 நாள் 20 நாள் போயிட்டு வந்தா, அல்லது தங்கச்சியின் கல்யாண வேலைகளுக்காக இவரை பெரியாதாக கவனிக்காமல் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்படியே இவங்க விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தால் திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மாக்கெல்லாம் கேட்பாங்க. அம்மாக்கெல்லாம் எங்கள் ஒய்ஃப்ஸ்லாம் கேட்கறது உண்டு, ஏங்க நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கேனா, திடீர்னு 10 வருஷம் கழிச்சு கேட்குறியா? அந்த ஆள் உள்ளுக்குள்ள நினைப்பாப்ல, ஏமா இது இவ்வளோ லேட்டாக கேட்குறிய? திடீர்னு பிள்ளைகிட்ட போய் கேட்குறது, அம்மா நல்ல அம்மாவாக இருக்கணா? ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லோரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன். கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த உலகத்திலேயே முதல் முக்கியமானவர் நீங்கள் தான். யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் யூ. அது செல்ஃபிஷ் கிடையாது. இதை தியாகத்தினால கட்டமைக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப தான் இந்த சிக்கல்லாம் வருது. அம்மாக்கெல்லாம் அப்படி தான் அநியாயத்துக்கு தியாகம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்குமே நன்றி இல்லைங்கிறது. நல்லா உடம்பெல்லாம் தெம்பா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லா முட்டை தோசை, முருகல் தோசை, எண்ணெய் தோசை, பொடி தோசை, கேரட் தோசை, முடிஞ்சா தோசைக்கல்லை தூக்கி தின்னுங்கிறது. இதெல்லாம் பண்ணி போகிறது எல்லா சவரட்டையும் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு கட்டத்தில் அது பழகிடும். பிள்ளைகளுக்கு பழகின பிறகு உங்களுக்கு ஒரு வயசாகிறப்ப முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சரியாக சாப்பிடாதான் வயிற்று பிரச்சனைகள், கோளாறுகள் இருக்கும். அப்போ நீங்கள் சுணக்கப்படுறப்ப அம்மா முன்ன மாதிரி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஆத்திரம் வரும். ரெசிப்ரோகேஷனே உங்கள்கிட்ட இல்லைன்னு யாரும் உங்களை பார்த்துக்க வேணாம்னு சொன்னால் இதை தான் அவன் சொல்லுவான். ஏன்டா உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேனே, போனேனே, நான் வந்தேனே, உங்களால் தான் எனக்கு முட்டி வெளியே வந்துச்சு. ஒன்னே நேரமாக தோசை ஊற்ற சொன்னால் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருப்பேன்மா டொமியுங்க ஏலே 30 வருஷத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு தோணும். உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது குற்றம் அல்ல. இதெல்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் நேரக்கூடியது. நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் தானே கடைசியாகத்தான் நான் பெண்ணாக இருக்கிறவர்கள் சோறு திங்கணும். பசி வந்தால் சோறு திங்க வேண்டாம், எப்போ வந்தால் என்னென்ன. இப்போ பிள்ளையே பரவாயில்ல, அந்த கவலையெல்லாம் கிடையாது. என் கணவர் இலையில் தான் நான் தின்பேன், ஒரு வாழை எவ்வளோ வரப்போகுது, இன்னும் வாங்கி திங்க வேண்டியதானே, அவர் தின்ன மிச்சத்தை தான் நான் தின்பேன். இப்போலாம் நான் தின்னுட்டு மிச்சம் தான் நீ தின்னு, நல்லதானே. வாட்ஸ் ராங் இன் தட்? எல்லாருக்குமே ஒன்று, தாயும் பிள்ளைனாலுமே வாய் மயிறு வேறாங்கிறான். அப்படின்னா புருஷன் முண்டாட்டிக்க மட்டும் பசங்களை அழகாக மாறி இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் முதல்ல சாப்பிட சொன்னாங்க, கேர்ள்ஸ் தான் முதல்ல சாப்பிட சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த ப்ரொடெக்டர் மாடல் தெரிஞ்சிருச்சு. அப்போ லைஃப் மாறுறப்போ அதை என்ஜாய் பண்ணிட்டுமே விடுங்களேன். எல்லாத்தையும் தொண்ணு எதுக்காக கேள்வி எடுக்கிறோம். 3வது முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் சக்தியை திருந்த போலிருந்து தப்பிச்சிருங்கன்னு சொன்னது மாதிரி உங்கள் சக்தி எதெல்லாம் எக்ஸாக்ட் பண்ணுறது கவனிக்காருங்க. உங்கள் சக்தியை எதெல்லாம் திருடுதுன்னு கவனிக்காருங்க. நீங்கள் போறீங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்போங்கிறீங்க, ஒரு மேலே ரெஸ்ட்லெஸ் ஆகுது. நான் தேவையில்லாமல் ரொம்ப நேரமாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், தேவையில்லாமல் ரொம்ப நேரமாக அந்த ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், படுப்போம் தோணுது, கோவம் வருது உங்கள் மேலே உங்களுக்கு. அப்போ அது உங்களை தாண்டி போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு வேணான்னு தெரியுது. நமக்கு பல நேரத்தில் கோவம் நம்ம மேலே தான். நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அப்படி இல்லை. அதான் கோவம். அந்த கோவத்தினால தான் நம்ம அந்த கோவத்தை எல்லாருமே காட்டும். ஐ வாண்ட் டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். நான் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என்கிற கோபம் தான் எனக்கு வருது. சில புத்தகங்கள் ரொம்ப அழகாக அதை சொல்கிறாங்க. எவன் ஒருத்தர் தன்னுடைய ஹேபிட்டை தப்புன்னு கண்டுபிடிச்சதை மாத்திரம் அவன்லாம் லைஃப்பில் ஜெயிச்சிடறாங்க. தன்னுடைய தப்பான ஹேபிட் என்னன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா, எவன் அதை திருத்துறானோ அவன்லாம் ஜெயிச்சிடறான். பெரிய பெரிய ஹேபிட்டுக்கெல்லாம் அப்புறம் போங்க. சப்பையாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த அப்புறம் பார்த்துக்குவோம். இதை விட ஒரு மோசமான ஹேபிட் நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா அதை நான் செய்வேன், அதனால எனக்கு நல்லா தெரியும். அதை நாளைக்கு காலையில் பார்த்தோம். மனுஷனுக்கு போய் கொஞ்சம் மிச்சம் இருக்கணும். இது ஒரு பொழப்பு. இன்றைக்கே அந்த வேலையை முடிக்க முடியினாலும் கூட நாளைக்கு ஒன்றும் வேலை இல்லாமல் தான் போர் அடிக்கும். 2 வேலையை மிச்சம் வைக்கிறது. நடிச்சாமத்தில் அந்த வேலையை தான் கூட்டி கேட்பாங்க, அது முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அந்த ஒத்த வேலையினால அவ்வளோ வேலை பிரச்சனையாக இருக்கும். அந்த 9 வேலை முடிச்சதை பற்றி ஒருத்தனமே கேட்க மாட்டான். அந்த 10வது வேலை முடிக்காத நாளைக்கு காலையில் சும்மா தானே அதை செய்வங்கிறதுக்காக வச்சுருப்போம். பதில் அது அவ்வளோத்தையும் கெடுத்துரும். மண்டையில் அது ப்ரிக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான் அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓங்கி ஒரு குத்துனா வலிக்காது. லேசாக அந்த நகக்கல்ல ஒரு குண்டூசி வச்சு குத்துங்களேன், நைட்டு முழுக்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். த ப்ரிக்கிங் திங்ஸ் பில்ட் அப். சின்ன சின்ன மிஸ் ஆகிற விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு பல்டு ஒரு எரிச்சலை உண்டாகும். இந்த ஹார்ட் டிஸ்கை சேஃப் ஆவீங்க, ஹாப்பி ஆவீங்க. மனுஷன் நல்லவன் முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். அவ்வளோ மோசமான மனுஷங்களாம் இந்த உலகத்தில் கிடையாது. நாமளாகத்தான் கருவித்துக் கொள்கிறோம். எல்லா மனிதர்களும் மோசமானவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு மோசமான மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். மனிதர்கள் நல்லவர்கள் என்று நம்புகிறவர்கள் நல்லவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். அவ்வளோதான். நீங்கள் இந்த சமூகத்தையும் பிரதி எடுக்கிறீர்கள். அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இந்த உலகமும் இருக்கும். நான் தான் சொல்லல, எல்லாருக்கும் இந்த உலகம் ஒன்று தான். பார்க்குற பெர்செப்ஷனும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய முறைமையும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. ரைட்டா? ஸோ உங்கள்கிட்ட உங்களுடைய நேரத்தை பிடுங்கக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்குங்க. நேரத்தை பிடுங்கிறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. அதை விட பெரிய பிரச்சனை உங்கள் ஆற்றலை இது பிடுங்குகிறதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். எதுவெல்லாம் உங்கள் பிள்ளைகளின் ஆற்றலை பிடுங்குகிறது, எதெல்லாம் உங்களுடைய ஆற்றலை பிடுங்குகிறது, அவங்களெல்லாம் தள்ளி வைங்க, தப்பே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய நேரத்தை முதல்ல நம்ம நேரத்தை நம்ம மதிக்கிறப்ப தேவையில்லாத இடையூறுகள் நமக்கு இருக்கவே இருக்காது. ரீசன்ட் ஸ்டடி சேஸ், ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்து கொண்டு இருக்கிற போது உங்களுக்கு ஒரு இடைமறித்தல் வந்தால், அந்த ஒரு இடைமறித்தல் என்பது அந்த ஒரு இடைமறித்தல் கிடையாது. எவனோ ஒருத்தன் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறான், அவன்கிட்ட எடுத்து என்ன சொல்லு, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படிமா. முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டிய ஆள், சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னால, அவன் தான் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன். நான் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நான் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்? எப்போது சும்மா எவன் இருப்பானோ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான்.
அப்போ இவன் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறான்னா அவன் எப்போ நீங்கள் இத்தனைக்கு கையில் ஒரு கையில் மாவு அப்படி இருக்கும். சே அவன் ஃபோன் பண்ணுறாங்களேன்னு எடுத்து பேசக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவன் சும்மா இருக்கல உங்களுக்கு ஃபோன் பண்ணும். இந்த ஒரு இடைமறித்தல் என்ன பண்ணுதுன்னா 7 நிமிஷம் ஆகுமா திரும்ப நீங்கள் பழைய ஃபோக்கஸ்க்கு போடுது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு ஒரு இடைமறித்தல் நடக்கிறது அப்படின்னா அந்த இடைமறித்தலிலிருந்து மீண்டு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்வதற்கு 7 நிமிடங்கள் ஆகுங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை இடைமறித்தலை ஒரு நாளைக்கு நாம் சந்திக்கிறோம். ஒரு நாளில் குறைந்தது தேவையில்லாமல் ஒரு 15 இடைமறித்தலை நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு கால் வருது உங்களுக்கு, டக்குன்னு ஏதோ ஒரு கிளிங் அப்படின்னு ஒன்று அடிக்குது. எடுத்து பாருங்க. சில டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வைங்க. தேவையில்லாத ஆப்புக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணுங்க. ஒன்றும் மோசம். யார் உங்களை கூப்பிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்தே ஆகணும், பாராளுமன்றத்தில் நின்னே ஆகணும் உங்களை சொல்ல போகிறது இல்லை. யாரும் கூப்பிட போகிறது இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் காலையில் 6 மணிக்கு வரணும், எல்லாருக்கும் உத்தரவு வருதானே வராதுல. அப்போ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன் வேண்டியில்லை. பாருங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அரங்கத்தில் இருக்க லைட்டே ஒருத்தர் ஆஃப் பண்ணுறாரு. என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. தேவையில்லாததை ஆஃப் பண்ணாதீங்க, போடுங்க தம்பி. சிலது அதுவும் ஆஃப் ஆயிரும், அதையும் விட்டுருங்க. அப்போ உங்கள் நேரத்தை எதெல்லாம் திருடுதுன்னு பாருங்க. நேரத்தையும் ஆற்றலையும் இதெல்லாம் திருடுகிறதுன்னு பாருங்க. ஒரு இடைமறித்தல் 7 நிமிடம் நீங்கள் அந்த ரீஃபோக்கஸ்க்கு வரணும்னா ஒரு நாளைக்கு 10 இடைமறித்தல் நடந்தால் 70 நிமிஷம் ஆகுது நீங்கள் ரீஃபோக்கஸ்க்கு வர்றது. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், குறைஞ்சது நீங்கள் 7 மணி நேரம் வச்சுக்கிட்டா 10 நாளைக்கு 70 மணி நேரம். ஒரு மாதம் முழுக்க கணக்கு வச்சுட்டா 210 மணி நேரம். ப்ரொடக்டிவ் 210 hours. இதை விட பெரிய பிரச்சனைனா மூளை எல்லாத்தையும் சேமிச்சுக்கும். அது எது வேணும் வேணான்னு நீங்கள் பழக்காத வரைக்கும் மூளை எல்லாத்தையும் சேமிக்கும். அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் அறிவு கிட்ட நாயே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டானா அது மைண்டிலே நிற்கும். அவர் உங்களை வேணும்னே சொல்லலை, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. நீங்கள் MBAல ஃபஸ்ட்டு 80% பாஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி இல்லை, அவர் தெரியாது. ஒரு ஆத்திரத்தில் ஒரு டபார் ரியாக்ட் பண்ணார், அதையே உங்களுக்கு உறுத்துது. ரைட்டு, ஏதோ சொன்னாப்புல கோவத்தில் போயிட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. டிஃபன் பாக்ஸை திறந்தா உப்புமா உறுத்துது. அறிவு கட்டவனே சொன்னவன் மாட்டி சந்தோஷமா அடுத்த வேலையை பார்க்குறான். நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அப்போ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் when something taking your energy. எது உங்கள் ஆற்றலை பிடுங்குகிறதோ அதிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளுங்கள். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், உங்கள் நேரத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஃபோன் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். டோன்ட் ஷோ அதர்ஸ் தட் யூ ஆர் அவைலபிள். எப்பனாலும் இவன்ட்ட பேசலாங்கிற மாதிரி இவங்க கிட்ட பேசலாங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்காது. யார் தன்னுடைய நேரத்தை மதிக்கலையோ அவங்கள மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. டோன்ட் அவைலபிள் டு எவ்ரிஒன். சில நீங்களே கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுடைய மனைவிமார்கள் இங்கே கூட யங்ஸ்டர்ஸ் அந்த பிரச்சனை இருக்குது நிறையா. என்னோட அனுபவங்கிறது பெரும்பாலும் ஷோஸ் தான். அதே நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டே இருக்காங்களுக்கு 11 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க. 29 வயசு நேற்று வரைக்கும், இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, 31 வயசு ஆகி போச்சு, இப்போ 32 வயசு ஆகிடுச்சு, அவனுக்கு சின்னதாக ஒரு குழந்தை இருக்குது. நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறோம், இங்கே கட்டம் தானே. அவ்வளோ அவசரம் இல்லாத போது எதுக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணோம்? ஏன் ஃபோன் பண்ணுறான்னா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்க. நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்கன்னு யூ ஆர் அவைலபிள்னு காட்டினீங்கன்னா உங்கள் நேரத்தை அவங்க மதிக்க போகிறதே கிடையாது. பழக்குனா ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. என்னுடைய மேலதிகாரி ஒருவர் சண்டே அன்னைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுறார். நீங்கள் என்ன ஆனாலும் சரிதான், அவ்வளோ அவசியம்னா நீங்கள் வீட்டில் போய் அவரை சந்திச்சுக்கலாம். ஒரு அதிகாரியாக இருந்து அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலாம். என்ன நியாயம்? சண்டே இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேமிலி. நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரிதான், அதை மீறி நீங்கள் போகணும்னா அவரை அணுகுவதற்கு 2 பேருக்கு மட்டும் அனுமதி இருக்குது. அவங்களுக்கு அவருடைய லேண்ட்லைன் நம்பர் தெரியும், அதில் கூப்பிடுவாங்க. அதுவும் அவசியம்னா மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு மற்றவங்களாம், அதுக்கப்புறம் அவங்க பழகிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எங்கள் கம்பெனியில் எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் இருக்கான் பிரதீப்னு சொல்லிட்டு, நாங்களாம் அவங்க மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவோம். ஏன்னா ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான், ஃபோனை கூப்பிட தான் வச்சிருப்போம். முதல்ல மெயில்களுக்கு பதில் எடுப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. வந்தால் ஒவ்வொருத்தரையும் மெயில் பாத்தீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் காலையில் ரோசாப்பூ படம் அனுப்புறேன், வணக்கம் சொல்கிறவன், அப்புறம் கண்ட ஃபார்வர்டு அனுப்புறவன், நம் நட்பு மிகச்சிறந்தது அப்படின்னு பாட்டு அனுப்புறது, இதுக்கெல்லாம் பதில் போடாதீங்க. முதல்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ணாது. நீங்கள் ஓப்பன் பண்ணாட்டி அவன் திரும்ப அனுப்புனானா என்ன அர்த்தம்? அவன் வெட்டியாக இருக்கான்னு அர்த்தம். சரியா இல்லையா? தினந்தோறும் ஒன்று அனுப்புறது. நம்மளும் சரி, நம்ம கடமை பணி செய்து கிடப்பதுன்னு அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு இது எதுக்குன்னு அவனும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஜிபி தேவையில்லாமல் சில பேர் நைட்டு 12 மணிக்கு கழுத்து இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு நைட்டே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுவான். காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சிய கழுவுறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து அதை பார்த்தோன்னா ஒருத்தன் சொதேன்னு கழுத்தில் ஊற்றுவான். அவனால நீங்கள் கூட்டியாக வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். Away from the corrupted things, whatever it is, whatever the thing which captures your energy unnecessarily, go away from that. அதனால சொல்கிறான், அந்த காலத்துலேருந்தே சொல்கிறான், காதை புத்து வாயை மூடு கண்ணை மூடுன்றான். தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத கேட்காத. வாட் யூ கன்சியூம் மேட்டர்ஸ். உங்கள் ஆற்றலை செழுமைப்படுத்துவது என்பது நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம் தான்.